ஹாய் வியூவர்ஸ், எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபால்ஸ் லேஷஸ் நிறைய தடவை ரீயூஸ் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் தான் அந்த ஃபால்ஸ் லேஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களோட ஃபால்ஸ் லேஷை நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படியும் ஒரு 6 or 7 டைம்ஸாவது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி போட்ட க்ளூ என்ன அங்கே அந்த ஃபால்ஸ் லேஷஸில் ஒட்டியிருக்கும் அந்த க்ளூவெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் க்ளூ போடுறச்ச என்ன ஆகும், உங்களுக்கு அது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு அந்த இடத்துல க்ளூ இருக்கிறது தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் க்ளூ ரிமூவ் பண்ணிக்கிறது நம்ம. ஸோ அந்த க்ளூ வால்யூம்டாக தெரியாமல் ரொம்ப ரியல் லேஷஸ் இருக்க மாதிரி காட்டணுன்னா நம்ம அந்த க்ளூவை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா மிஸ்க்லரையோட ப்ராண்ட் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ்வலாக க்ராலன் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அது கிடைக்கல, அதனால நான் இப்போது மிஸ்க்லரை யூஸ் பண்ணுறேன். மேபி பிஎஸ்சி பிராண்ட் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ யூ கேன் யூஸ் தட் as well. அண்ட் க்ளூ ரொம்ப மினிமலாக எடுத்துக்கோங்க. நான் டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன் டியூப்லேருந்து. நீங்கள் மேபி பட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஸ்டிக் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா டூத் பிக்கர்லாம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து க்ளூ அப்ளை பண்ணுங்கள். நிறையா போட்டாலும் சீக்கிரமாக ஒட்டாது. ஸோ க்ளூ போட்டு முடித்ததும் ஒரு அட்லீஸ்ட் 1 minute கொஞ்சம் பார்த்திங்கன்னா அது ட்ரை ஆக்கிட்டு தென் நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம் ஐஸில். க்ளூ போட்ட உடனே நீங்கள் லேஷஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஒட்டாது. ஸோ டேக் மினிட். ஸோ மினிட்ன்றது கூட ரொம்ப அதிகம் தான். 30 seconds 40 seconds நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இமீடியட்டாக ஒட்டிடும். இல்லைன்னா உங்களுக்கு லூஸ் ஆக ஆரம்பிச்சிரும். லேஷஸ் ஒட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் நீங்கள் உங்கள் கட்ட விரலால் லேஷஸ் தூக்கி விடுங்க. இல்லைன்னா ரொம்ப டவுன் பார்த்த மாதிரி இருக்கும். நான் 2 தடவை செக் பண்ணிப்பேன் கரெக்டாக இருக்கா ஒட்டியிருக்கா அப்படி சொல்லிவிட்டு. இஃப் சப்போஸ் உங்களோட லோவர் வாட்டர் லைன் கிட்ட நீங்கள் க்ளூ அதிகமாக போட்டிருந்தீங்கன்னா லேஷஸ் ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தட் ஜஸ்ட் நீங்கள் 2 விரலால் நீங்கள் அதை பிரித்து விடலாம். ஸோ தட் ஒன்றும் ஆகாது. சம்டைம்ஸ் க்ளூ அதிகமாக இருந்ததுன்னா கீழே வாட்டர் லைனுக்கு ஒட்ட தான் செய்யும். ஸோ தட் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. லேஷஸ் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணணும். லைக் இன்னொருத்தவங்களோட லேஷஸை நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. உங்களோட லேஷஸ் நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது டேமேஜ் ஆகிற வரைக்கும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே க்ளூ போட்டு வச்சுட்டேன். ஸோ வச்சதை நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணதும் உங்களோட கட்டை விரலால் நீங்கள் தூக்கி விட்டுக்கோங்க. ஸோ தட் அது நல்லா செட் ஆகிடும். ஆர் நீங்கள் மஸ்காரா டூல் வச்சு கூட நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கலாம். அந்த லேஷஸ் லிஃப்ட் பண்ணல அப்படின்னா ரொம்ப டவுன் பார்த்த மாதிரி இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.